சரி, வெல்லும் பெண்கள் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு போகிறோமே. திராவிட இயக்கம் பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணியிருக்குன்னு படிக்கலான்னு நேற்று நைட்டு உட்காந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரம் போயிடுச்சு படிக்கிறதுக்கே. கிட்டத்தட்ட நீதி கட்சி இயக்கத்திலிருந்து இன்றைக்கி இருக்கிற திராவிட மாடல் அரசு வரைக்கும் பெண்கள் முன்னேற்றத்திற்காக என்ன பண்ணியிருக்காங்கங்கிறத பட்டியல் போட ஆரம்பித்தா அது ஒரு மணி நேரத்துக்கு குறையாத வெறும் பட்டியல் மட்டுமே வாசிக்கணும். ஏன்னா முதலாக ஓட்டுரிமை அளித்ததிலிருந்து முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினரை உருவாக்கியதிலிருந்து இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் 33% இடஒதுக்கீடு திக்கி திணறிட்டு இருக்கிறப்போ அதை கலைஞர் அவர்கள் இங்கே நிகழ்த்தினார். அது பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவருடைய புதல்வர் 50% இடஒதுக்கீடை கொடுத்து இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு பெண்களை ஆட்சியில் அரியணையில் ஏற்றி உட்கார வைத்து அதிகாரத்தை வழங்கி அதில் சந்தோஷப்படுற இந்த பட்டியலை படிக்க நேரமாகுங்கிறதால சின்ன சின்ன அனுபவங்களை மட்டும் பகிர்ந்துட்டு நான் விடைபெறணும்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பகிர்ந்துக்கணும்னு தோணுது. என்னென்னா, திட்டங்களை மாதிரியே திட்டங்களுக்கு வைக்கப்படுகிற பெயர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்களுடைய பெயர்கள் இருக்கு இல்லையா, அது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயல்பாடாக இருக்கிறது. கிட்டத்தட்ட இது ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னால் நான் அப்படியே இன்றைக்கி நிற்கிற 2025 நின்றுட்டுருக்கேன். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் முன்னால் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். என்னென்னா என் ஃப்ரெண்டோட அம்மா உன் பிள்ளை தான் நல்லா சம்பாதிக்கிறான்ல, நீ போய் உனக்கெல்லாம் கிடையாது அது அப்படின்னு. அவங்க எனக்கு எப்படி அவங்க தரமாட்டேன்னு சொல்லிடுவாங்க? நானும் இங்கே தமிழ்நாட்டில் தானே பிறந்தேன், எனக்கும் 1000 ரூபாய் இருக்குது தானே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட கேட்டேன், ஏமா அவன் பையன் தான் சம்பாரிச்சு உனக்கு கொடுக்குறான்ல, அப்புறம் என்ன நீ ஏன் போயிட்டு அந்த உரிமை தொகைக்கு நிற்கணும் அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இது என் பையன் பணம், அது ஏன் பணம், இதுதான் உரிமை தொகை அப்படிங்கிறதுனுடைய இது அது 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 தன்னுடைய பணம் அப்படின்னு கருத்து இருக்குல்ல, இதுதான் சுயமரியாதை தருகிறது, இதுதான் தன்னம்பிக்கை தருகிறது. இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கிற எல்லாருமே அதை தான் இங்கே இது பண்ணுறாங்க. நான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெற்றி நிச்சயம், வாழ்ந்து காட்டுவோம் இப்படின்னு நீங்கள் ஒரு திட்டத்துக்கு பெயர் வைக்கலாம். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் வெற்றி நிச்சயம் திட்டத்திலேருந்து வரேங்க அப்படின்னு சொல்கிறப்ப தர ப்ரைடு இருக்குல்ல, பிள்ளைக்கு பேர் வைக்கிற மாதிரி திட்டங்களுக்கு பேர் வைக்கிற தமிழ்நாடு அரசை நான் இந்த இடத்துல ரொம்ப 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 மனமும், ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது, அது ஒரு அடையாளம். நான் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்திலிருந்து வரேன் அப்படின்னு சொல்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? வாழ்ந்து காட்டும் திட்டத்திலேருந்து வரேங்க. அந்த சொல்லே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை கொடுக்கும், ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். அந்த வகையில் பார்க்கிற பொழுது திட்டங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ சிறப்பானதாக இருக்கிறதோ அதே போல் திட்டங்களுக்கு வைக்கப்படுகிற பெயர்களுக்கு பின்னால் ஒரு பேர். ஏன்னா நாம் இங்கே ஊனமுற்றோன்னு சொல்கிறது போல மாற்றுத்திறனாளின்னு சொல்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பண்பட்ட சமூகத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. ஒரு தமிழ்நாடு இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் முடிக்கிறதுக்கு இடமா வைக்கிறது என்னென்னா, இப்போ இந்த திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாடு எவ்வளோ முன்னேறியது அப்படிங்கிறதோ, தமிழ்நாட்டில் இதனால் என்ன வளர்ச்சி பெற்றது அப்படிங்கிறதோ, அந்த பேச்செல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷத்துக்கு மேலே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்கே பயன்படுத்தக்கூடிய அத்தனை திட்டங்களும் பார்த்திங்கன்னா வட இந்திய மாநிலங்கள் வரைக்கும் பரவிக்கிட்டு இருக்கு. திராவிட இயக்கம் என்றாலே பேச்சு அப்படின்னு ஒரு கருத்தை கேலியாகவும் கிண்டலாகவும் சொல்லுவாங்க. ஆனால் நாம் உரத்து சொல்ல வேண்டியது, இங்கு பேச்சே அரசியல் தான். இங்கு பேச்சே நாம் பேச்சுரிமையே ஒரு பெரிய அரசியலை இங்கே கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கிற பொழுது திட்டங்களும் திட்டங்களுக்கு வைக்கக்கூடிய பெயர்களுமே கூட தன்னம்பிக்கையை தரக்கூடியதாகவும், அந்த திட்டமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். அத்தகைய ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளோடு இந்த விஷயங்களை செய்வதோடு தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய மகளிர் முன்னேற்ற சிந்தனைகளை திட்டங்களை கொண்டு வருகிற தமிழ்நாடு அரசுக்கும் இந்த திட்டத்தில் இருந்து பின்னால் இயங்கிட்டு இருக்கிற எத்தனையோ அதிகாரிகள் எனக்கு நேரடியாக தெரியும். அவங்களோட நான் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் குறித்து நம்ம அமுதா மேடத்தோடு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே உரையாடி இருக்கேன். எனக்கு அதை ஒட்டி அங்கே இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளராக இருந்தபோது நான் ஒரு ஆர்டிக்கல் பண்ணேன். என்னென்னா, இன்றைக்கி அது மாறி இருக்குன்றதுக்கான உதாரணம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் எழுதின ஒரு ஆர்டிக்கல், ஒரு கட்டுரை. ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுத் தேர்வுகளில் மாணவிகள் முதலிடம் அப்படின்னு வரும் தேர்ச்சியில். ஆனால் கல்லூரி விண்ணப்பங்களில் மாணவர்கள் முதலிடம் இருக்கும், பெண்களுடைய விண்ணப்பம் கம்மியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு தலைகீழாக மாறிக்கிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா, தனக்கிட்ட 1000 ரூபாய் இருக்குது, நான் போய் அப்ளிகேஷன் வாங்கிக்கணும்னு அவங்களால சொல்ல முடியும். என்கிட்ட பணம் இருக்குது, நான் போய் ஃபீஸ் கட்டிக்கணும்னு அவங்க சொல்லிக்க முடியும். யாரையும் நீ படி தாண்ட வேணான்னு சொன்னியா, நான் உனக்கு பயணம் செய்கிறதுக்கு இலவசம் தப்பாயிடுச்சு,
கட்டணமில்லா பேருந்து வந்து உனக்கு நான் தருவேன். நீ வந்து படிக்கக்கூடாதுன்னு சொல்றியா, நான் உனக்கு வந்து உரிமை தொகை தருவேன், நீ போய் படின்னு நீங்கள் வந்து அந்த விஷயங்களை செய்யக்கூடிய இந்த இந்த தொலைநோக்கு இருக்குல்ல, இன்னும் இன்னும் நூற்றாண்டுகள் திராவிட மாடல் இந்த தமிழ்நாட்டை முன்னேற்றி இந்தியாவினுடைய ஒரு முன்மாதிரி மாநிலமாக மாற்றுவதற்கு நாம் எல்லாரும் துணை நிற்கணும். அவர்கள் செயல்பட வேண்டும். அவர்கள் செயல்படுவதற்கு நான் வந்து மனப்பூர்வமாக என் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். நாம் எல்லாம் கூட நிற்போம். அடுத்த முறையும் இந்த லெகசி தொடரணும். எப்படி வந்து முதல் முறையாக 1926இல் மகளிருக்கு ஓட்டுரிமை கிடைத்ததோ அதே மாதிரி இன்றைக்கு தமிழ்நாட்டு பெண்களுக்கு சிறகு முளைத்திருக்கிறது. உங்கள் அத்தனை பேருக்கும் என் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.